தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. 18 வயசு கூட ஆகலையே, அதுக்குள்ள எப்படி கல்யாணம் பண்ணீங்க, இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு மோனாலிசா போஸ்லே ஓவர் நைட்ல மகா கும்பமேளா 2025ல ஃபேமஸ் ஆன மோனாலிசா போஸ்லே அவங்களோட கண்ணுக்காகவும் அவங்க அழகுக்காகவும் ஒரு நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, சினிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டக்குன்னு கிளிக் ஆகிட்டு இருந்துச்சு, பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தாங்க. மத்திய பிரதேசை சேர்ந்த மோனாலிசா போஸ்லே போன வாரம் அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கேரளாவில் வச்சு கல்யாணம் பண்ணி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா இது, அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த விஷயத்தில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்துச்சு. மத்திய பிரதேசை சேர்ந்த இவங்க போன வாரம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஃபர்மான் கான் இவங்களை வந்துட்டு கேரளா திருவனந்தபுரத்தில் வச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க லவ் ஜிஹாத் அப்படி இப்படின்னு லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு எல்லாத்துக்குமே கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. 18 வயசு ஆகலையே அந்த பொண்ணுக்கு, அதுக்குள்ளே எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ப்ரெஸ் மீட்டில் வச்சு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து லவ் ஜிஹாத் அப்படின்னு லேபிள் பண்ணதுக்காக இங்கே லவ் ஜிஹாத் எதுவுமே ஒன்றும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் வந்துட்டு அவங்க ரிலீஜனை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், நான் ஹிந்து முறைப்படி தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன், நான் அவங்களோட ரிலீஜனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், மோனாலிசா என்னோட ரிலீஜனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் 2 பேரும் எந்த விதத்துலையும் கன்வெர்ட் ஆக போகிறதில்ல, எல்லா மதமும் சம்மதம் தான், எங்களுக்கு எல்லா மதமும் ஒன்று தான்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு இன்னும் 18 வயசு ஆகலையே, அதுக்குள்ளே எப்படி கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க ஆதார் கார்டிலேருந்து எல்லா ப்ரூஃபும் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ்க்கு முன்னாடி. அதே போல் 18 வயசு கீழே இருந்தால் எப்படி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண விடுவாங்க, நாங்கள் ஆன்லைனில் கேஸ் மார்ட்டுங்கிற ஆப்பில் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், எங்களோட கல்யாணத்தை வந்து நாங்கள் பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மோனாலிசா போஸ்லேக்கு 18 வயசு தாண்டிடுச்சு, 2008 பிறந்தாச்சு, இவங்களுக்கு ஜனவரி தான் பர்த்டே, ஸோ அதனால் அவங்க 18 வயசு கீழே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்களோட லவ் ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பட பூஜையில் சந்திச்ச இவங்க மோனாலிசா போஸ்லேக்கு அவங்க மேலே காதல் வர இவங்க போய் ப்ரப்போஸ் பண்ண, அந்த காதல் தொடர்ந்து போகிறப்போ இன்னொரு விஷயம் வந்துச்சு. மோனாலிசா போஸ்லே வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கல இப்படிங்கிற விஷயம்லாம் வந்துச்சு. இதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்துருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டை விட்டுலாம் ஓடி வரல, மோனாவோட அப்பாவும் எங்கள் கூட தான் வந்திருக்காரு, அதுவும் இல்லாமல் 2 நாளுக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. மோனாலிசா போஸ்லேக்கு அவங்க ஃபேமிலி அவங்களோட ரிலேட்டிவ் கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாங்க, அவங்களோட பாய் ஃப்ரெண்டை கரம் பிடிக்க விட மாட்டாங்கிற ஒரே ரீசனுக்காக அவங்க கேரளா வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. கேரளா பீப்புளுக்கும் கேரளாவோட கவர்மெண்ட்டுக்கும் ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டை இவங்க எதிர்பார்க்காததாகவும் கேரளா கவர்மெண்ட்க்கும் கேரளா பீப்புளுக்கும் இவங்க நிறையாவே வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க. கேரளா பீப்புளும் அந்த மக்களும் ரொம்ப அழகாக இவங்களை பார்த்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்தாங்க. இவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் வச்சுருக்காங்க, எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாழ போகிறீங்கன்னு ப்ரெஸ் கேட்ட கேள்விக்கு எனக்கு கேரளா பிடிச்சிருக்கு, நான் 6 மாதமாக கேரளாவில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்மான் கான் சொல்லியிருக்காரு. அதே போல் சப்போஸ் மோனாலிசாவுக்கு கேரளாவில் இருக்க பிடிச்சிருந்தா நாங்கள் கேரளாலே செட்டில் ஆகிறோம், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்துட்டு மோனாலிசா போஸ்லே கல்யாணத்தில் வந்த நிறைய கேள்விகளுக்கு ப்ரெஸ் மீட்டில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு கொஸ்டினும் வச்சுருக்காங்க, நீங்கள் மோனாலிசா போஸ்லே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பேரை மாற்றிக்குவீங்களா அப்படின்றதுக்கு, இல்லை நான் மாற்றிக்கவே மாட்டேன், என்னோட பேர் மோனாலிசா போஸ்லே, அது அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் கல்யாணம்னா இன்னொரு பக்கம் டிவோர்ஸ். இன் ரீசெண்ட் இயர்ஸ் நம்ம நிறைய செலிபிரிட்டி டிவோர்ஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த லிஸ்ட்டில் புதுசாக ஆட் ஆகுறாங்க ஹன்சிகா மோத்வானி. மார்ச் 11 ஹன்சிகா மோத்வானி வந்து தன்னோட கணவர் சுஹேலை டிவோர்ஸ் பண்ணுறதா ஒரு நியூஸ் வெளியே வந்துருந்துச்சு. இவங்களுக்கு கல்யாணமாகி 3 வருஷம் தானடா ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. எஸ், 2022 தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இவங்க கல்யாணம் ஆன டைமுமே ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. இவங்க தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட எக்ஸ் ஹஸ்பண்டை தான் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா அவங்களோட டிவோர்ஸ் தான் டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இதில் ஏன்டா இவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்போ நிறைய நியூஸில் சொல்கிறது என்னென்னா, இவங்களுக்குள்ள அன்சால்வபிள் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது, இவங்களுக்கு மத்தியில் தீர்த்துக்க முடியாத வேற்றுமைகள் இருக்குங்கிற மாதிரியான நியூஸ்கள் வெளியே வந்துச்சு. அதே போல் இவங்க 2024 இருந்தே 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க, செப்பரேட்டாக தான் இருந்திருக்காங்கங்கிற மாதிரியான செய்திகளும் வெளியே வந்துச்சு.
இதில் ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா கேஸ்லையுமே நம்ம ஆலிமோனிங்கிற ஒரு விஷயம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஹன்சிகா தன்னோட டிவோர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எந்த விதமான ஆலிமோனியும் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காங்க. இது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய டிவோர்ஸ் கேஸில் நம்ம ஆலிமோனி கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஹன்சிகா மோத்வானி எனக்கு எந்த விதமான ஆலிமோனியும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதில் திடீர்னு ஹன்சிகா மோத்வானியோட டிவோர்ஸ் நியூஸ்க்கு அப்புறம் ஹன்சிகா மோத்வானியோட எக்ஸ் சிஸ்டர் இன்லா நான்சி ஜேம்ஸ் இவங்க தன்னோட சோஷியல் மீடியாவில் ஒரு ஸ்டோரி போட்டிருந்திருக்காங்க. ஹன்சிகா மோத்வானியோட டிவோர்ஸ் கேஸில் என்னை இழுக்காதீங்க, இந்த ஃபேமிலி பிரச்சனையில் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, என்ன இதில் இன்வால்வ் பண்ணாதீங்கன்னு ஒரு விஷயமும் பதிவிட்டிருக்காங்க. இவங்க யாருன்னா ஹன்சிகா மோத்வானியோட பிரதர் பிரசாந்த் மோத்வானியோட எக்ஸ் ஒய்ஃப். இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காங்க. தன்னை எந்த விதத்துலையும் இழுக்கக்கூடாதுன்னு. பார்க்கலாம் இவங்களோட கேஸில் என்னென்ன மாதிரியான நியூஸ் வெளியே வருதுன்னு. ரஜினி சார் கமல் சாரை சொன்னதும் நிறைய பேர் கோவப்படுறீங்க, ஆனால் நானும் அவங்களோட ஃபேனாக தான்ப்பா இருந்தேன் அப்படின்னு சின்மய் தன்னோட எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. போயிட் அண்ட் லிரிசிஸ்ட் வைரமுத்து அவர்கள் உயிர் விருதான ஞானபீட் விருது வின் பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் 24 இயர்ஸ் தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தவங்க இதை வின் பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்கு ரஜினி சார் தன்னோட எக்ஸ் தளத்தில் அவரை பாராட்டி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி சின்மய் ஒரு பதிவும் போட்டிருக்காங்க. சின்மய் தன்னோட எக்ஸ்தல பதிவில் ரஜினி சார் கமல் சார் சொன்னதும் நிறைய பேர் கோவப்படுறீங்க, ஆனால் நானும் ஒரு காலத்தில் அவங்களோட ஃபேனாக தான் இருந்தேன். நான் ரொம்ப ஃபூலிஷாக நெய்வா இவங்க பெட்டராக இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதில் ஒருத்தங்க எம்பி வேற எனக்கு என்னோட டிசப்பாயின்மெண்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண எல்லா உரிமையும் இருக்குது. இவங்களோட படத்தில் வர கேரக்டர்ஸ்லையும் பஞ்ச் லைன்ஸ்லையும் மட்டும்தான் சரியான விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த நாட்டோட சிட்டிசனா, விமனா, பேரண்டா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ், அப்யூஸ், மென்னோட பவரை வச்சு அப்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நாளுக்கு நாள் குவிஞ்சுக்கிட்டே வருது. யாரால மாற்றங்கள் பண்ண முடியுமோ, ஆனால் அவங்க தான் கண்ணை கட்டிட்டே இருக்காங்க. இது என்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணது. எனக்கு ஒரு பொலிட்டீஷியனை பார்த்து இதை கேட்குற உரிமை இருக்கு. எப்படி அவங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளா லீட் பண்ணுவாங்கன்னு. தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற என்னோட ஹீரோஸ் என் மென்டோஸ் யாருமே சரியான விஷயங்களை செய்யவே இல்லை. அதே போல் அவங்களோட எக்ஸ்தல பதிவில் ஒரு ரெக்வஸ்ட்டும் வச்சுருந்துருக்காங்க. விஷாகா கைட்லைன்ஸ் படி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி கண்டிப்பாக அமைக்கணும். இதனால சேஃப்டி என்கொயரி கமிட்டி ஃபார் விமன் அண்ட் மைனர்ஸ் அதுலேயுமே மெனி இன் மீடியான்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே தைரியமாக பாதுகாப்பாக ரிப்போர்ட் பண்ண முடியும். இதனால் எந்த விதமான ஃபால்ஸ் அக்யூசேஷன் கேசஸுமே வராது. நிறைய பேர் இன்னுமே எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்காங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க என்னோட குழந்தைகிட்ட இருந்து 5 மீட்டர் ரேடியஸ் கூட வர முடியாது. இதில் சேடான விஷயம் என்னென்னா அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. அண்ட் தமிழ்நாட்டில் மொலஸ்டரை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான சேஃபான ஸ்பேஸ் நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு பதிவை அவங்க போட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைரமுத்து மேலே 2018 மீ டூ கேசஸ் நிறையா வந்துச்சு. நிறைய பேர் அவர் மேலே ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரை பற்றி எதனா ஒரு விஷயம் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல சின்மையோட பதிவுகள் இருந்தே ஆகும். அதே போல் இப்போ அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் அவங்கள கங்க்ராச்சுலேட் பண்ணதுக்காக இந்த ஒரு பதிவை அவங்க பதிவிட்டிருக்காங்க. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா.